எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும், அதுலயே மேக்னெட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ரைட்? ஸோ இது என்ன, இதோட ஸ்கீம்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா இதை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு மெஷர்ஸ் அது. ஓகேங்களா, ரைட்? ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு அது அவ்வளோதான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு 2 டாபிக். ஓகேங்களா, ரைட்? ஸோ ஏன் இப்போ ரீசெண்டாக நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா வந்துட்டு லைக் தே ஆர் எய்மிங், தே ஹவ் லான்ச்டு ஸ்கீம்ஸ் டு லைக் டொமஸ்டிகேட் அவர் ப்ரொடக்ஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இண்டிஜினியஸாக நம்மளே வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணுறோம். லைக் வி ஹேவ் டு டூ இட் பை 2026. ஓகேங்களா, ஸோ இப்போ டார்கெட் என்ன அப்படின்னா 2026க்குள்ள ப்ரொடக்ஷனை யார் பண்ணணும், இந்தியாவே டொமஸ்டிக்காக எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் டார்கெட். ஓகேங்களா, ரைட்? ஸோ அதனால அது ரீசெண்டாக டிஸ்கஷனில் இருந்ததுனால ஸோ வி ஹேவ் டேக் இட் அண்டர் நியூஸ். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்ன்றது என்ன, இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு எதுல வரும், லாந்தனைட்ஸ், அது போக ஸ்காண்டியம் அண்ட் இட்ரியம். ஓகேங்களா, இது எல்லாம் சேர்ந்து நம்ம ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரைட்? ஓகே, ஸோ 17 ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, அதுல பர்டிகுலரா சில எலமெண்ட்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா தே ஹேவ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ அந்த மேக்னெட்ஸை மட்டும் நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண போறோம். ஏன் அந்த மேக்னெட்ஸை வந்துட்டு நம்ம பர்டிகுலரா எடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, பிகாஸ் தே ஹேவ் வெரி ஹை மேக்னெட்டிக் பவர், மேக்னெட்டிக் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி, பவர்ஃபுல் மேக்னெட்ஸ், அதனால நம்ம அதை வந்துட்டு சூஸ் பண்றோம். ஓகே, ரைட். ஸோ இப்போ லாந்தனைட்ஸ்னா அதுதான் கேரக்டர், எஃப் பிளாக்ல இருக்கும். ஓகேங்களா, ரைட்? ஸோ இப்போ இதுல பர்டிகுலரா எந்த எலமெண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நியோடைமியம். ஓகேங்களா, ரைட்? ஸோ இது வந்துட்டு அலாய்ஸ், நியோடைமியம் தென் சமாரியம், இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரேர் எர்த் மேக்னெட்ஸ். ஓகே, ரைட். ஸோ இது வந்துட்டு அலாய்ஸ். அலாய்ஸ் இன் த சென்ஸ் யூ ஆர் மிக்சிங் 2 or more elements together, ரைட்? மெட்டல்ஸ் ஆர் நான் மெட்டல்ஸ் யூ ஆர் கோயிங் டு மிக்ஸ், அதான் அலாய்ஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த அலாய்ஸை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த அலாய்ஸை நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டார்ஸ், உங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல, தென் டிஃபென்ஸ் செக்டர்ஸ்ல, ஓகே, தென் ரெனியூபிள் எனர்ஜி, யுவர் மொபைல் கேஜெட்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், இது எல்லாத்துலயுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ரைட்? ஸோ இதனால நம்மளுக்கு வந்துட்டு இது ரொம்ப கிரிட்டிக்கலான எலமெண்டா இருக்குது. ஓகே, ஸோ நியோடைமியம்ன்றது என்ன, பர்டிகுலரா நியோடைமியம் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட் இன் த வேர்ல்ட். ஓகேங்களா, இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான மேக்னெட், நேச்சுரலா அவைலபிளா இருக்கக்கூடிய மேக்னெட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியோடைமியம். ஓகே, ரைட். ஸோ அட்டாமிக் நம்பர் 60 பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், சாஃப்ட் சில்வரி ஒயிட், மேலியபிள். மேலியபிள் அப்படின்னா இட் கேன் பி சேஞ்ச்ட் இன்டு எனி ஷேப்ஸ். ஓகேங்களா, நீங்க அடிச்சீங்க அப்படின்னா அது ஷேப் வந்து மாறக்கூடிய தன்மை இருக்கு, ஷீட் மாதிரி மாறும், அந்த மாதிரி தன்மை இருந்துச்சுன்னா அது பேர் மேலியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். தென் தே ஹேவ் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ பிகாஸ் தே ஆர் காம்பேக்டா நம்மளால உருவாக முடியும்ன்றதுனால அதை நம்ம என்ன பண்ணலாம், ஹை அண்ட் டிவைசஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ சின்னதா ஆக்க முடியும், பெருசா ஆக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ தென் இது என்ன பண்ணுவாங்கன்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் மினரல் ஆயில். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். ஓகே, ஸோ அது வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய ஒரு டிமெரிட். ஓகேங்களா, ரைட்? தென் அது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அயான் போரான் கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஈவிஸ், டர்பைன்ஸ், ஹெட்செட் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகே, ரைட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் கூட இது ரியாக்ட் ஆகுன்றது. ஓகே, தென் அப்புறம் லைக் இட் இஸ் காம்பேக்டபிள். ஓகே, ஸோ லாந்தனைட்ஸ்ல வருது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் வை வி ஹேவ் லான்ச்டு. இந்த டார்கெட் வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஏன் நம்ம பண்ணணும், வி ஆல் நோ, ரைட்? ஸோ ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்ன்றது யார்கிட்டக்கு தான் ஜாஸ்தியான ரிசர்வ்ஸ் இருக்குது, சைனா கிட்டக்க, ரைட்? ஸோ அப்போ இம்போர்ட் டிபெண்டன்சியா இருக்கிறோம், நம்ம அதை வந்துட்டு கம்மி பண்றதுக்காகத்தான் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம லான்ச் பண்றோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவோடைய பொறுத்த வரைக்கும் இந்தியாவில ரிசர்வ்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ வி ஹேவ் 3rd largest ரேர் எர்த் ரிசர்வ்ஸ். ஓகே, நிறைய ரிசர்வ்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஓவராலா. ஓகேங்களா, நிறைய ரிசர்வ்ஸ் இருக்குது. ஆனா குளோபல் ப்ரொடக்ஷன் வர்றப்ப we are contributing only 1%. ஓகே, ஸோ அந்த ரீசன்ஸ்னால நம்ம அப்ப என்ன அர்த்தம், நம்ம கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்குது, அதை வந்துட்டு ப்ராசஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட இல்ல, ரைட்? ஸோ R&D பத்தல, ஃபெசிலிட்டி யூனிட்ஸ் பத்தல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தல. ஸோ இந்த ரீசன்ஸ்னால எக்ஸ்ட்ராக்ஷன், ஈவன் மினரல்ஸ் இருக்கு லொகேட் பண்ணிட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கு கூட நம்ம கிட்ட சில நேரங்களில் டெக்னாலஜிஸ் இருக்கிறது கிடையாது. ஓகேங்களா, டெக்னாலஜிஸ் இல்லைன்றதுனாலே பிட்டிங் கேன்சல் ஆகிட்டுலாம் போயிருக்கு. கவர்மெண்ட் வந்துட்டு பிட்டிங் விடுவாங்க, ஒரு ஏரியா ரிசர்வ் இருக்கு அப்படின்னா இந்த ஏரியா வந்துட்டு பிட்டு விடுவாங்க. அப்ப யாராவது வந்து லீஸ் விடுற எடுத்துக்கிறதுக்காக கான்ட்ராக்டுக்கு வருவாங்க. ஓகேங்களா,
ஸோ அப்படி எடுத்தும் கூட டெக்னாலஜி ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லீஸை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டுலாம் போயிருக்காங்க. இது ரீசெண்டா வந்து இஷ்யூஸ். எதனால? ப்ராப்பர் டெக்னாலஜி இல்லாம இருக்கிறதுனால, அவேர்னஸ் பத்த மாட்டேங்குது கான்ட்ராக்டுக்கு லீஸ் எடுக்க வர்றவங்களுக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ரீசன்ஸ்னால நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவா அது எல்லாமே இருக்கு. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப அதை வந்துட்டு மாத்தணுன்றதுக்காக மெஷர்ஸ் எடுக்கிறோம். ஓகே ரைட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. லைக் we have around 13.15 million tons of monosite sand. ஓகே, மோனோசைட்னாலே நம்மளுக்கு என்னதான் ஞாபகம் வரும்? தோரியம். ஓகே, அண்ட் மோனோசைட் சாண்ட்ஸ் ஜாஸ்தியா எங்க இருக்குது? கேரளால. ஓகேங்களா? ரைட். ரைட், கோஸ்டல் ஏரியா, அதுலயும் பர்டிகுலரா கேரளால. ஓகே ரைட். ஸோ அதுல இருந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்? ரேர் எர்த் ஆக்சைட்ஸ் வந்துட்டு எடுக்கலாம். ஓகே, ரேர் எர்த் ஆக்சைட்ஸ் இருக்கு, மேக்னெட்ஸ் இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ரீசன்ஸ்னால நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ ப்ரொடக்ஷன் வந்துட்டு நம்ம பண்ணி ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு மெஷர்ஸ் நம்ம எடுத்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம சொன்னது டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன், அதுக்கு பர்டிகுலரா லான்ச் பண்ண ஸ்கீம் டு ப்ரோமோட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் சிண்டர்ட் ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்ப பட்ஜெட்ல வந்துட்டு டெடிகேட்டட் காரிடார்ஸ் வந்துட்டு தனியா லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஸ்கீமை பார்ப்போம். ஓகே, டு ப்ரோமோட் மேனுஃபேக்சரிங் சிண்டர்ட் ரேர் எர்த் மேக்னெட். சிண்டர் அப்படின்னா லைக் வித்தவுட் மெல்டிங் இட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கோல்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ கோல்டு வந்துட்டு நம்மளுக்கு நம்ம இஷ்டப்படுற டிசைன்ல வேணும்னா என்ன பண்ணுவோம்? மெல்ட் பண்ணுவோம். ரைட்டா? மெல்ட் பண்ணி அதை அந்த ஷேப்புக்கு ஊத்தி அந்த ஷேப்பை நம்ம கொண்டு வருவோம். ரைட், இப்படிதான் நம்ம ஆக்சுவலா பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாம சில நேரத்துல கிளாஸ், இந்த அயன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அடிச்சே நம்ம என்ன பண்ணுவோம்? ஷேப் மாத்துவோம் அதை. ரைட்டா? கிளாஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உருகிராம அது கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கிற ஸ்டேஜ்லயே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை பெண்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா அதுக்கு பேரு சென்டர். ஸோ யூ ஆர் நாட் மெல்டிங் இட். வித்தவுட் மெல்டிங், ஒன்லி த்ரூ ஹீட் அண்ட் ப்ரெஷர் யூ ஆர் சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஷேப் ஆஃப் த எலமெண்ட். ஓகேங்களா? அப்படி பண்ணா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? சிண்டர்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, வித்தவுட் மெல்டிங். ஓகே ரைட். ஸோ இப்போ என்னன்னா இந்த ஸ்கீமு கீழே வந்துட்டு இட் வாஸ் லான்ச் இன் நவம்பர் லாஸ்ட் இயர். நவம்பர்ல அந்த ஸ்கீமை வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கீமோடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7,280 crores. அதையுமே ஸ்பிளிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ எதுக்காக இது ஓவரால் டார்கெட் அப்படின்னா டொமஸ்டிக் சப்ளை செயின் இந்த சென்ஸ் லைக் ஃபுல்லி ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, மேனுஃபேக்சரிங் பண்றது, ப்ராசஸ் பண்றது, கடைசியா ஒரு அசம்பிளி யூனிட்டுக்கு போய் அது சேர்ற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கான வேலை வந்துட்டு நம்மகிட்ட இருக்கணும். ஓகே, அது எல்லாத்தையுமே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அதான் சப்ளை செயின். ஓகே, யூஆர் யூசிங் இட். அந்த யூஸுக்கு ஆரம்பத்துல இருந்து வருது இல்லையா? அது எல்லாமே என்னது? சப்ளை செயின். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஓகே, ஸோ டார்கெட் என்ன அப்படின்னா ஸோ 6,000 metric tons per annum வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, 6,000 metric tons per annum வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் யூ ஆர் கோயிங் டு செலக்ட் 5 companies. ஓகே, அப் டு 5 companies வரைக்கும் லைக் we need to establish. ஓகேங்களா? எஸ்டாப்ளிஷ் பண்ணி எந்த லெவல்ல இருக்கணும் அந்த 5 கம்பெனியுமேவும் குளோபல் லெவல்ல கம்பீட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டிஸ் அந்த 5 கம்பெனிக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே ரைட். ஸோ குளோபல் காம்படிட்டிவ் பிட்டிங் வந்து பண்ற அளவுக்கு அவங்க இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் REPM வேல்யூ செயினை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் அந்த 3 டார்கெட் இந்த ஸ்கீமு கீழே இருக்குது. ஓகே, ஸோ 6,000 metric tons ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ், அதுக்கப்புறமா குளோபல் காம்படிட்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்றோம், அண்ட் ஃபைனலி ஃபுல் சப்ளை செயினை வந்துட்டு ரெடி பண்றோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்கீமுக்கு இருக்க 3 டார்கெட்ஸ். Sorry, right. So you are going to select companies through global bidding. Okay, right. Okay, so actually we need to develop corridors. So I mix பண்ணிட்டேன். Okay. Okay. ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலா 7 years. இந்த 7 years எப்படி ஸ்பிளிட் பண்ண போறோம்னா 2 + 5 years அப்படின்னு ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 years என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கேபிட்டல் சப்சிடி வந்துட்டு தருவாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இன்னும் ஃபுல்லா எந்த பெர்சன்டேஜ்ல தர போறாங்கன்றதெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் பண்றதுக்கு ஒரு 280 crores வந்துட்டு, சரியா 750 crores வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டோட்டல்ல அப்ப இந்த 2 years ஃபுல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல்லா நம்ம டெவலப் பண்ணணும். பில்டிங், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம செட்டப் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து 5 years, நெக்ஸ்ட் 5 yearsக்கு என்ன அப்படின்னா இந்த 6,450 crores. ஓகே, ஸோ இது எப்படி உங்களுக்கு
சேல்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் மீன்ஸ் நீங்க வந்துட்டு இந்த தடவை ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் பண்றீங்க, உங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்துட்டு 100 யூனிட், அடுத்த வருஷம் நீங்க ப்ரொடியூஸ் பண்றது 120 யூனிட் இருக்கு அப்படின்னா அந்த இன்க்ரீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, அப்ப என்னது நம்மளுடைய எய்ம் எப்படி இருக்கும், அப்ப நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்காக ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஸ்கீம் தான் எது, இந்த இன்சென்டிவ் லிங்க்டு. ஓகேங்களா, சாரி சேல்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ். ஓகேவா, ரைட். இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, PLI ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி இது. ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஒன்று வந்துட்டு கேபிட்டல் சப்சிடி, இன்னொன்று வந்துட்டு சேல்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேர் எர்த் காரிடார். ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணி இந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ பட்ஜெட்ல என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, இதை வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இந்த பட்ஜெட்ல அதை வந்துட்டு அலோகேட்டும் பண்ணிட்டாங்க அமௌண்ட். ஓகேங்களா, அது போக இந்த யூனியன் பட்ஜெட்ல வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we need to establish dedicated rare earth corridors. ஓகே, ஸோ இந்த ரேர் எர்த் இது வந்து ஓவராலா ரேர் எர்த் காரிடார்ஸ் மேக்னெட்ஸ் மட்டும் கிடையாது, ஓவராலாவே ரேர் எர்த் காரிடார்ஸ் வந்து தனியா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கு காரிடார்ஸ் அப்படின்றப்ப என்ன அப்படின்னா எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா, மைண்ட் பண்றது ஒரு இடத்துல, நம்ம வந்துட்டு அதை கிரியேட் பண்றது வேற எங்கேயோ ஒரு இடத்துல அப்படின்னா அங்க இருந்து மொத்தத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போய் நம்ம டெவலப் பண்றது கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஸோ பக்கத்துல யூனிட்ஸ் மாதிரி. ஓகே, இப்போ எலிஃபென்ட் காரிடார்னு சொல்றோம், மீன்ஸ் என்னது, 2 ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவுக்குள்ள அது நடந்துட்டு போயிட்டு வரும். ஓகே, ஸோ we are going to connect the areas. ஓகே, அதுதான் ரேர் எர்த் காரிடார்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ரிசர்வ்ஸ் இருக்கிறது ஒரு ஏரியா இருக்குமா, ஸோ ரிசர்வ்ஸ் எடுக்கிறது ஒரு ஏரியா, அதுக்கடுத்து அப்படியே அங்கிருந்து அடுத்து என்ன பண்ணணும், செப்பரேஷனுக்கு யூனிட் பக்கத்துலயே இருக்கணும், மேனுஃபேக்சரிங் யூனிட் பக்கத்துலயே இருக்கணும். ஓகே, கடைசியா அந்த அவுட்புட் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே கிட்டக்கே இருக்கும். ஓகே, ஸோ அது மொத்தமா ஒரு காரிடாரா நம்ம வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ஓகே, அந்த மாதிரி ரைட். ஸோ எந்த இடத்துல இதெல்லாம் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒடிஷா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, எவ்ரி திங் இஸ் வாட் கோஸ்டல் ஏரியாஸ். ரைட், சவுத் இந்தியா கோஸ்டல் ஏரியாஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ கோஸ்டல் உங்களுக்கு ஓஷன் இருக்கிறதுனால, பிகாஸ் உங்களுக்கு மோனோசைட் சாண்ட்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இந்த 4 பிளேசஸ்லயுமே நம்ம வந்துட்டு டெடிகேட்டட் காரிடார்ஸ் டெவலப் பண்ணுன்றதான் இந்த பட்ஜெட்ல லான்ச் பண்ணிருக்கு. ஓகே, ரைட். ஸோ தென் அது போக என்ன அப்படின்னா, ஓவராலா கிரிட்டிக்கல் மினரல் ப்ராசஸிங், நாட் ஜஸ்ட் ரேர் எர்த், கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு ப்ராசஸிங் பிளான்ட் பார்க்ஸ் வந்துட்டு தனியா வந்துட்டு நம்ம டெவலப் பண்ண போறோம். எத்தனை டெவலப் பண்ண போறோம், 4 வந்துட்டு டெவலப் பண்ண போறோம். அகைன் ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா, குஜராத், மகாராஷ்டிரா. ஓகே, ஸோ இது இதோடது கிடையாது. ஓகேங்களா, ரைட். வரிசையா அடுத்து என்னெல்லாம் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரிலேட்டடா இல்ல இந்த ரேர் எர்த் ரிலேட்டடா என்ன மெஷர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒன்று வந்துட்டு ரேர் எர்த் காரிடார்ஸ் இப்பதான் அதை லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், கிரிட்டிக்கல் மினரல் ப்ராசஸிங் பிளான்ட் பார்க்ஸ், அது வந்துட்டு 4 இடத்துல. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் மினரல் நேஷனல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் மெஷர். ஸோ இதுதான் 2 ஸ்கீம்ஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா, காரிடார் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்றோம், அப்புறம் அந்த இன்சென்டிவ் ஸ்கீம் ஒன்று, இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ணிருக்கிறோம், ப்ராசஸிங் பார்க் வந்துட்டு பிளான்ட் பார்க் வந்துட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அடுத்தது நேஷனல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரஸ்ட். ஸோ இந்த ட்ரஸ்ட்ன்றது இது வந்துட்டு என்னன்னா இட்ஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி. அப்போ ஸ்டாட்யூட்டரி பாடினா அது கண்டிப்பா என்ன இருக்கும், ஒரு லா இருக்கும். ஓகே, ஸோ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட். ஓகேங்களா, ஸோ 1957. ஸோ இதுக்கு கீழே தான் வந்துட்டு இதை அமெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ இது ட்ரஸ்ட்னு சொல்லிட்டோம்னா அப்போ என்னவா இருக்கும், இந்த பாடி ஃபண்டிங் கொடுக்குற பாடியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாடியோட ஒர்க்கே என்ன அப்படின்னா, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணாதானே இந்த ஏரியால இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் தானே நம்ம பிட்டிங் விட முடியும். ஸோ அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபுல்லாவே யார் பார்த்துப்பாங்க, கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி டன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா, அவங்களே ஃபுல்லாவே வந்துட்டு பண்ணிப்பாங்க. அப்ப அதை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வேணும்ல, பிட்டிங்னா ஏழை விடுறது. அதாவது இப்ப நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்ப நம்மளுக்கு வந்துட்டு ரிசர்வ் வந்துட்டு லித்தியம் ரிசர்வ்ஸ் வந்துட்டு பிரைவேட்டுக்கு தான். ஆமா, அதாவது இப்ப கவர்மெண்டால எல்லாத்தையும் எடுத்து பண்ண முடியாது இல்லையா. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி டெண்டர் விடுவாங்க. ஓகேங்களா, அப்ப மற்ற கம்பெனிஸ் வந்து அந்த டெண்டரை எடுத்து ஒர்க் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை ப்ராசஸிங் பண்ணுவாங்க. அப்ப நம்ம டெண்டர் விடுறதுனால நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா, அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ண தேவையில்ல, அதாவது ஒரு பிசினஸ் கவர்மெண்ட் பண்ண தேவை கிடையாது, அதை எய்டு மட்டும் பண்ணிவிடும் கவர்மெண்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இல்லையா, இந்த எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு காஸ்ட் வந்துட்டு செலவாகும். அப்ப எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்ப செலவாகுதுன்னு சொல்லிட்டு அதை முன் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, பிகாஸ் இது ரேர் எர்த்ன்றதுனால.
ஓகே. ஸோ அப்போ அதனால என்ன பண்ணுது கவர்மெண்ட்டேவோ, நாங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி இடத்த உங்களுக்கு கொடுத்துடுறோம், நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ற வேலையை மட்டும் பாத்துக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அதுதான். அப்ப இதுக்கு நம்ம காசு பே பண்ணணும் இல்லையா, ஃபண்டு தான் இல்லையா. அப்ப இந்த ஃபண்டிங் என்ன பண்றாங்கன்னா, டெண்டர் எடுப்பாங்கல்ல, ரைட், பிரைவேட் கம்பெனிஸ் யாராவது எடுப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து அவங்க நம்மளுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க டெண்டர் எடுக்கிறப்ப. அந்த அமௌண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுல 2% ஜாஸ்தியா அவங்க தரணும். அந்த 2% எங்க போகும் அப்படின்னா அந்த ஃபண்டுக்கு போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்துட்டு லைக் 100, இப்போ அவங்க 100 crores கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம், ஓகேங்களா. அப்ப இதுல 2% அப்ப 2 crores என்ன பண்ணணும், அவங்க சேர்த்து பே பண்ண, அப்போ 102 crores அவங்க பே பண்ணி ஆகும், ஓகேங்களா. அதுல இந்த 2 crore எங்க போகும், நம்மளுக்கு தனியா இந்த ஃபண்டுக்கு மட்டும் போகும். இதை யூட்டிலைஸ் பண்ணி வேற ஏதாவது இடத்துல வந்துட்டு எக்ஸ்ப்ளோரேஷனை வந்துட்டு கவர்மெண்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. சோ இது வந்துட்டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ள போகாது. மீன்ஸ் இதை நீங்க வந்துட்டு பார்லிமெண்ட்ல டிபேட் பண்ண முடியாது, ஓகேங்களா. சோ தனி ட்ரஸ்டா வந்துட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, ஓகே. சோ எதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்றப்ப நம்மளுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்குது இல்லையா, சோ பிரைவேட் வந்துட்டு அதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்கன்றதை கம்மி பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆக்டிவா அதுல வந்துட்டு இறங்குறாங்க, ஓகேங்களா, ரைட். Okay, so to promote the mineral exploration and 2% levy on royalty paid. இப்போ நம்ம லீஸ் எடுக்கறாங்க இல்லையா, அப்ப பே பண்றது, ஓகேங்களா, ரைட். சோ அந்த கவர்மெண்ட் கொடுக்குற காசு, அதுல இருந்து எக்ஸ்ட்ரா 2% அவங்க பே பண்ணி ஆகும், ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்ஜ் இனிஷியேட்டிவ். ஓகே, சோ இது இப்போ ரீசெண்டா பிப்ரவரி மந்த்ல வந்துட்டு வந்தது, ஓகே. ஸோ ஃபோரம் ஆன் ரிசோர்ஸ் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மெண்ட், சேம் அதே தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு கண்டினியூவேஷன் தான். ஸோ இது வந்துட்டு பர்டிகுலரா கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக வேர்ல்டு லெவல்ல, குளோபல் லெவல்ல நம்ம மேக் பண்ணக்கூடிய ஒரு ஃபோரம், ஓகேங்களா, ரைட். ஸோ மல்டிலேட்டரல் ஃப்ரேம் ஒர்க் ஆன் ஒன்லி டிபெண்ட் வாட் ஆன் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஓகே, ஏன் இதை நம்ம ஃபார்ம் பண்ணணும், இப்ப எதுக்கு இந்த இனிஷியேட்டிவ், ரைட்டா. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சப்ளை செயினை வந்துட்டு ஒரு வெப்பன் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா சைனா, ரைட். அதுல இருந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணிக்கிறதுக்காக, அதை நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக, நம்மளை காப்பாத்திக்கிறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இனிஷியேட்டிவ் தான் அது, ஓகேங்களா. ஸோ இதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, லைக் இந்தியா, யூஎஸ், EU நிறைய கண்ட்ரிஸ் இருக்காங்க, முக்கியமான இந்த 3 கண்ட்ரிஸ், ஓகே. அப்ப என்ன பண்றோம், நம்ம சைனா விட்டுட்டு சைனா டிபெண்டன்சியை கம்மி பண்றதுக்காக நம்ம தனியா வந்துட்டு ஒரு யூனிட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். இவங்களோட ஒர்க்கே என்ன அப்படின்னா, சப்ளை செயினை ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்றது, ஓகே. எந்த ஒரு இன்டரப்ஷனுமே இல்லாம நம்மளுக்கு சப்ளை செயின் வந்துட்டே இருக்கணும், ரா மெட்டீரியல்ஸ் வரணும், ஓகே. அதுக்கான எஃபோர்ட்ஸ் போடுறது தான் இந்த இனிஷியேட்டிவ், ஓகே. ஸோ சைனா மட்டும் கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி இருக்காம, ஓகேங்களா. ஸோ அதனாலதான் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா, ரைட். ஸோ ஜியோகிராபிக்கலி இட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓகே, அண்ட் எஸ்பெஷலி டு கவுண்டர் சைனா, ஓகே, ரைட். ஸோ அதுலயுமே பர்டிகுலரா எந்த மினரல்ஸ், லித்தியம், கோபால்ட், நிக்கல் அண்ட் ரேர் எர்த் மினரல்ஸ், ஓகே. ஸோ ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்ன்றப்ப அதுல வந்துட்டு இந்த 17 நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் இருக்கும். அது போக என்னெல்லாம் வருது நம்மளுக்கு, லித்தியம், கோபால்ட், நிக்கல், ஓகே, அயன் கூட வரும், ஓகேங்களா, ரைட். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்க எந்த யூட்டிலைசேஷன் நம்ம பண்றோமோ அந்த யூட்டிலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது கிரிட்டிக்கல் மினரல் ஆகும், ஓகேங்களா, ரைட். ஹை அண்ட் யூசேஜ் இருக்கு அப்படின்னா அது கிரிட்டிக்கல் மினரல், ஓகேயா, ரைட். ஓகே, ஸோ இதை எதுக்காக நம்ம கொண்டு வரோம், ஒன்னு சப்ளை செயின் ரிஸ்க்கை வந்துட்டு கம்மி பண்றதுக்கு அண்ட் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க்கை கம்மி பண்றதுக்கு, ஓகே. ஸோ இதுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும், we have to diversify, okay. so சைனா வந்துட்டு இல்லாம மற்ற இடத்துக்கு நம்ம டைவர்சிஃபை பண்றோம். அண்ட் ரெண்டாவது என்னது, நம்ம வந்துட்டு சப்ளை செயின் ரிஸ்க் இருக்க கூடாது அப்படின்னா, உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, இவங்க எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, எப்படி சென்ட் பண்றாங்க, இது எல்லாமே தெரியணும் இல்லையா. ஸோ இட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட், ஓகே. ஸோ டைவர்சிபிகேஷன், டிரான்ஸ்பரன்சி அண்ட் ரெசிலியன்ஸ் மீன்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு கட் ஆஃப் பண்ணிட்டாலும் கூட மற்றவங்க எல்லாராலையுமே சர்வைவ் ஆக முடியணும், ஓகேங்களா. பிளாக்கேஜஸ் இருந்தாலும் தே ஷுட் சர்வைவ், வாட் எவர் சிச்சுவேஷன் கம்ஸ் they should survive. அந்த மாதிரி இருக்கிறதா என்னன்னு சொல்றோம், நம்ம ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். லைக் யூ ஷுட் பி ரெடி ஃபார் எனிதிங். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளோட சப்ளை செயினை ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க, ஓகே, ரைட். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து இப்போ இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ டு ப்ரொமோட் கோஆபரேஷன் அட் ப்ராஜெக்ட் லெவல், பாலிசி லெவல், எல்லா லெவல்ல என்ன பண்ணிக்கணும், லைக் தே ஷுட் ஷேர் திங்ஸ், ஓகே, கைடன்ஸ் கொடுக்கறது, ஓகே. அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா டெவலப்பிங்க்கு வந்து டீடைல்ஸ் ஷேர் பண்றது, அவங்க கைடன்ஸ் பண்றது, ஓகே. ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்கன்னா அது பண்றது, ஓகே, ரைட். தென் ஆல்சோ இந்த குரூப்ல வந்து என்ன பண்றாங்க, தே ஆர் எம்பசிசிங் ஆன் ரெஸ்பான்சிபிள் மைனிங் மீன்ஸ் சஸ்டைனபிள் மைனிங், ஓகே. ஸோ நம்ம வந்து தாறுமாறா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு எதுவுமே இல்லாம போயிருச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்ற நிலைமை இல்லாம மைனிங் பண்றப்ப ஸோ எக்கோசிஸ்டம் டேமேஜ் எல்லாம் கம்மி பண்ற அளவுக்கு, ஓகே. ஸோ அந்த மாதிரி மெஷர்ஸ் எடுத்து முடிஞ்ச வரைக்கும் எக்கோசிஸ்டம் வந்துட்டு பாதுகாக்கிற அளவுக்கு
நம்ம பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் சஸ்டைனபிள் மைனிங். ஓகே, ஸோ யூ ஷுட் லீவ் தட் ரிமைனிங் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது இந்த மொத்த இனிஷியேட்டிவுடைய கோல். ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம் இதுல மட்டும்? ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பார்த்தோம்? ஸ்கீம் சிண்டர்டு REPMs. ஓகேங்களா, ரைட். அடுத்து ரேர் எர்த் காரிடார்ஸ். ஓகே, அப்புறம் அதுக்கு முன்னாடி ப்ராசஸிங் யூனிட்ஸ், பிளான்ஸ். ஓகேங்களா, பிளான்ட் பார்க்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றோம் இல்லையா 4 ஸ்டேட்ல, அது. ஓகே, அடுத்து ட்ரஸ்ட். ஓகேங்களா, எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரஸ்ட். ஓகே, அடுத்து ஃபைனலா ஃபோர்ஜ் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, ரைட். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இது எல்லாமே பர்டிகுலர் டு வாட்? ஒன்லி ரிலேட்டட் டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஓகேங்களா, அண்ட் ரேர் எர்த் மினரல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு லைக் PM அனௌன்ஸ்ட் டபுளிங் த அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த ஃபண்டுக்கு நம்ம எவ்வளோ ஒதுக்கி இருக்கோமோ அந்த ஃபண்டை வந்துட்டு என்ன பண்ணணும்? டபுள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஆல்ரெடி இருந்திருக்கு? 1 lakh crore இருந்திருக்கு, அதை 2 lakh crore மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஓகே, ஸோ எதுக்காக எப்போ கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க இந்த ஃபண்ட்? ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு இருக்கு. அப்போ இன்ஃப்ரான்றப்ப எது ரிலேட்டடா இருக்கலாம்? ரைட், வேர் ஹவுசஸ், எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ இரிகேஷன் பண்றோம், சோலார் பேனல்ஸ் ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா, இதுல சப்ளை செயின், அதாவது அங்கதானே ஆரம்பிக்குதே நம்மளுக்கு எல்லாமே. சப்ளை செயினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, ரைட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு ரெடி பண்றோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றோம். அதுக்காக தான் இந்த ஃபண்டு. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இதை வந்துட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க? 2022 தான் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, ரைட். ஸோ ஆத்ம நிர்பர் பாரத் கீழே வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, ஸோ இட் ஒன்லி ஃபார் from the name itself you know right, fund அப்படின்னு இருக்கு. so it is only for financing. okay, medium long term financing. இப்போ வரைக்கும் 21 ல இருந்து ஆரம்பிச்சு 26 வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்து ஃபர்தரா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இப்போ என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதுக்கு ஃபண்டு போகும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். ஒன்னு போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கணும், இல்ல கம்யூனிட்டி ஃபார்மிங் அசெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிராக்டர் வாங்குறோம், ஓகே, மெஷினரிஸ் வாங்குறோம், கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட் எஸ்டாப்ளிஷ் பண்றோம், அந்த மாதிரியான திங்ஸ். ஓகே, ஸோ எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஸோ அவங்க தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபுல்லா பார்த்துப்பாங்க. இப்போ ஃபண்டு அப்படின்னா ஃபண்டை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். மீன்ஸ் 100% ஹூ ஸ்பான்சர்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்துட்டு எலிஜிபிள். அதுக்கப்புறம் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகே, அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அண்ட் தென் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், FPOs. FPOஸ்னா லைக் அந்த ஊர்ல இருக்க ஃபார்மர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு யூனிட் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல என்ன டிசைட் பண்றாங்களோ அதை அவங்க வந்துட்டு சோ பண்றதாகட்டும், இல்ல ஒரு மெஷின் இருக்கு அப்படின்னா அந்த ஒரே மெஷினை வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே லெண்ட் பண்ணிக்கிறதாகட்டும், காமனா ஒரு மெஷின் வச்சிருப்பாங்க, அதை வந்துட்டு அந்த FPOல வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை அந்த மெஷினை வந்துட்டு அது கீழே இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தனித்தனியா மெஷின் வாங்கணும்னா அவங்களால வாங்க முடியாது, ரைட். ஸோ இந்த மாதிரி அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் சொல்றோம். ஃபார்மர்ஸ் யூஸ்வலா சிங்கிளா போய் அவங்க சேல் பண்றதை விட FPOs எஸ்டாப்ளிஷ் பண்ணி FPOs மூலம் போய் அவங்க சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா பல்க் ஆர்டரா நம்மளுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா, அதனால. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே, ரைட். ஸோ இந்த எல்லாத்துக்குமே எங்க இருந்து ஃபண்டு கிடைக்கும்? இந்த AAF ஃபண்டு கிடைக்கும். ஒன்லி இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷ்யூ ப்ராசஸிங், ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட்ஸ், ஓகே, தென் ட்ரோன் ப்ராஜெக்ட்ஸ், ஃப்ளோர் மில்ஸ், சோலார் பவர், கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வேர் ஹவுசஸ் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இதுல இருந்து ஃபண்டு கிடைக்கும். ஓகே, நாட் ஜஸ்ட் நார்மல் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு உழுது எல்லாத்தையும் அறுவடை பண்றோம் இல்லையா, பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து என்ன தேவை, இல்ல அறுவடை பண்றதுக்கு என்ன தேவை. ஓகேங்களா, அறுவடை பண்ணி வச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும், நம்மளுக்கு மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எல்லாம் வீணா போயிடும். So we need some places to store. அப்ப ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். மாட்டுல இருந்து நம்ம என்ன பண்றோம், பால் கறக்குறோம், ஆனா அதை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்போ கோல்டு ஸ்டோரேஜ் யூனிட் செட்டப் பண்றோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆயில் சீட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோம், அதுல இருந்து ஆயில் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது எஸ்டாப்ளிஷ் ஒரு யூனிட் வேணும், அதை வந்துட்டு இந்த ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் வை வி ஆர் டெல்லிங் இட் இஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு போஸ்ட் ஹார்வெஸ்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ரைட். ஸோ இதுக்கு இந்த ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா,
மேக்ஸிமம் 2 crores வரைக்கும் அவங்க வந்துட்டு வாங்கிக்கலாம் அமௌண்ட். ஓகேங்களா? அதுலயும் இப்ப இதுல வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க 1 crore அமௌண்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 crore பாரோயிங் தான் எல்லாமே. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த பாரோ பண்றாங்க இதுல இருந்து 1 crore அப்படின்னா இந்த 1 crore-க்கு 9% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவர்மெண்டே பே பண்ணிடும். ஓகே, தென் ரிமைனிங் 6% மட்டும் யார் பே பண்ணா போதும்? அந்த பாரோவர் பே பண்ணா போதும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். ஓகே, 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன லோன் எடுக்கிறாங்களோ அந்த டோட்டல் அமௌண்ட்ல அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுமோ அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட்ல 3% யார் பே பண்ணிடுவாங்க? கவர்மெண்டே பே பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு 2 crore வரைக்கும் அலௌடு. ஓகேங்களா? 2 crore வரைக்கும் நம்ம என்ன ஃபண்டிங் எடுக்கிறோமோ அதுல 3% வரைக்குமே அலௌடு. 1 crore எடுத்தாலும் 3%, 2 crore எடுத்தாலும் 3%. அதுக்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா அது அப்ளிகபிள் கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னது மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கேப் பண்ணி வச்சிருக்காங்க? 9% தான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா எத்தனை வருஷத்துக்கு? இது 7 yearsக்கு. ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 7 years வந்துட்டு டைம். ஓகே, ரைட். ஸோ இதுல ஓவரால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 crore அப்படின்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் 10% என்ன பண்ணணும்? அவங்க அமௌண்ட் போடணும். எவ்வளோ எடுத்தாலுமே பாரோயிங் பண்ணாலுமேவும் 10%ஆவது அவங்களோட ஓன் அமௌண்ட்டை போடணும். ஃபுல்லாவே வந்துட்டு லோன்ல எடுத்து பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். ஸோ 10%ஆவது அவங்களோட ஃபண்டிங் போடணும். ரிமைனிங் என்ன பண்ணிக்கலாம்? 90% பாரோயிங் மூலமா எடுத்துக்கிறோம். அந்த பாரோயிங்லையும் ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் யார் பே பண்ணிடுவாங்க? கவர்மெண்ட் வந்துட்டு பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்கீம், அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். ஓகே, ரைட். ஸோ அதுக்கு எலிஜிபிலிட்டி பார்த்து தான் செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு எலிஜிபிலிட்டி முன்னாடியே பார்த்துட்டோம். ப்ராஜெக்ட்ஸும் என்னென்ன லிஸ்ட்ன்றதையும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசென்ட்லி லைக் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பர்த் அனிவர்சரி ஹேப்பன். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ ஒரு கிளான்ஸ் அவரை பற்றியும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஹேப்பன் ஆன் 20th Feb. ஓகே, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 20th Feb. ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சா. So his original name is Gadadhar Chattopadhyay. Okay, Swami Vivekananda அப்படின்னா அவரோட ஒரிஜினல் நேம் என்னது? நரேந்திரநாத் தத்தா. ரைட். ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய ஒரிஜினல் நேம் என்னது? கதாதரா சட்டோபத்யாய். சாரி, கதாதர் சட்டோபத்யாய். ஓகேங்களா? ரைட். Okay, so he was born to a poor Brahmin family. Okay, right. Like most presence in Bengal தான் எல்லாமே. ஓகேங்களா? ரைட். ஸோ இவருடைய மோட்டோ அதை நோட் பண்ணிக்கோங்க. மோட்டோ for one's own salvation, for one's own salvation and the welfare of the world, and the welfare of the world. Okay, so இப்போ இவருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா like he also became a sannyasi, ரைட்டா? ஸோ நம்ம வந்துட்டு மோக்ஷாங்கிற பாத்தை வந்துட்டு காட்டுறதுக்கா இவங்களுடைய ஒர்க் எல்லாமே, ரைட்டா? ஸோ இப்போ இவருடைய ஃபேமஸான டிசிபிள் யாரு? சுவாமி விவேகானந்தா. அது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இவருடைய மெயினான பிலாசபி கோர் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்க எங்க யூட்டிலைஸ் பண்ணுவீங்கன்னா மேபி சம்டைம்ஸ் they may ask in prelims also, or at least you can use it in your essay writing, answer writing. இதெல்லாம் பண்றோம் இல்லையா? எத்திக்ஸ் பேப்பர் இது எல்லாத்துலயுமே நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ his philosophy like யதோமத் ததோபத். Yatomat Tatopat means like so many faiths. If you have so many faiths, you have so many paths. Okay, so Yatomat Tatopat. Okay, so எத்தனை மதங்கள்? Okay, மத். Okay, right. So if you have lot of faiths, okay, you will like for example you have Christianity, Islam, Buddhism. Okay, so எத்தனை faiths வேணாலும் இருக்கலாம். So goal என்னது நம்மளுக்கு? ஒரே ஒரு கோல் தான். You need to attain salvation. Okay, so different, if you have more faiths then you have more ways, that's all. Okay, no way is permanent. Okay, adha ivu sollirpaanga. So from this itself you can understand that his goal is what? Like all religions are same. Okay, so he practiced everything from tantric to Vedanta, Vedic, then to Islam, Christianity, everything he practiced. Okay, right.
So then next என்ன பாத்தீங்கன்னா, for example when you take Buddhism, okay, so if you take Buddhism ஓட goal என்னது, like you don't have any god in your image, okay, you need to attain salvation. So how you will attain salvation? Through meditations, okay, or by doing some maximum through meditation. அவங்களோடதுல பாத்தீங்கன்னா Buddhismல, okay. So what he said அப்படின்னு பாத்தீங்கன்னா, so that is one type, ஓகேங்களா. so only through meditation, only through your inner self you are searching god. அது வந்து ஒரு path. அப்படி இல்ல அப்படின்னா what you can do, you can go for some gods, godly figure ஏதாவது ஒன்ன வந்து fix பண்ணிட்டு dedicating your love towards that god. That is bhakti movement, ஓகேங்களா, right. Same you are going to attain salvation but through dedicating your love to some god, okay. ஏதாவது ஒரு particular god வந்து நம்ம நினைச்சுக்கிறது. அந்த pathway வந்து லிங்க் பண்ண one of the important person யாருன்னா இவர்தான், okay. So you have to attain salvation and you should have like this thing, like all religion is same, all god is same. So you have that higher goal, but how you are going to do that? Through dedicating your love to one god, okay. So அதுதான் இவருடைய motto, ஓகேங்களா. so he like prayed towards Kali Mata, okay. so he attained salvation through her, okay, right. And then so that is important, okay. then he also like coordinated bhakti and Vedanta principle, okay. Vedanta principle, when it comes to Vedanta, you like you see that universe is one, okay. particularly ஒரு காட்ன்றது இருக்காது, ஓகேங்களா. like you imagine all universe is one, you are part of universe, okay. so you need to go attain that you are going to mingle with that higher consciousness likewise, okay. அது வந்து வேதாந்திக் பிரின்சிபல். அதுல particularly காட்ன்ற கான்செப்ட் இருக்காது, ஓகேங்களா. அதாவது இப்ப இவர் என்ன பண்றாரு, காட் பக்தியையும் வேதாந்தவையும் மிக்ஸ் பண்றாரு. so he aided that, so that will be easy for all the others to accept it easily, ஓகேங்களா, right. so that is one thing. then he also said like so the highest seva is serving the living beings, okay. so living beings யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க சேவா பண்றதுதான் is the highest form of worship. even Swami Vivekananda also said the same thing, okay, right. so even though you are doing puja or pulaskara whatever it is, but if you don't like give respect or treat all the human beings equal, then no purpose of doing all those things, okay. so highest form is serving, okay. so seva is the highest form of worship, okay. that is what he said, okay. then he didn't write any books on his own, okay. பட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராமகிருஷ்ண கதமிருதா அப்படின்னு ஒரு புக் இருக்கு. தென் காஸ்பல்ஸ் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா, ஸ்ரீ ராமகிருஷ்ண கதமிருதா, that's enough, okay. so his disciples they created that. apart from that his teachings were taught as ராமகிருஷ்ணா மிஷன், ஓகேங்களா. so இவருடைய டீச்சிங்ஸை வந்துட்டு சுவாமி விவேகானந்தர் என்ன பண்றாரு, ராமகிருஷ்ணா மிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய டீச்சிங்ஸை வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க, ஓகே. so ராமகிருஷ்ண பரம மிஷன் established by Swami Vivekananda, okay. okay then other influences அப்படினு பாத்தீங்கன்னா like he was one of the reasons for Bengal Renaissance, okay. so influenced Bengal Renaissance. so இப்ப சுவாமி விவேகானந்தர் பாத்தீங்க அப்படின்னா he is not just completely a saint, ஓகேங்களா. அந்த ஸ்பிரிச்சுவலிசம் கம் நேஷனலிசம் ரெண்டையுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஒரு ஃபிகர், ஓகேங்களா. so அந்த மாதிரி so நீங்க அந்த மூவ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா not just only oriented to spiritualism, so you have to bring it to nationalism, national growthக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோட்பாடெல்லாம் இருக்கும், ஓகேங்களா. so அந்த ஃபிகரை வந்துட்டு கொண்டு வந்தது யாரு, சுவாமி விவேகானந்தா. அதே மாதிரிதான் இவரும், ஓகே. so இப்ப இவருடைய டீச்சிங்ஸ் தான் என்ன பண்ணுது, சுவாமி விவேகானந்தர் மாதிரி நிறைய பேரை வந்துட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, ஓகேங்களா. ஈவன் காந்தி, okay, they have also written booklets about him, okay. so about his teachings and things, okay. right. so then he got married to Sarada Devi, so like child marriage, okayங்களா, right. so Sarada Devi, she is also a divine figure, okay. she also attained moksha, okayங்களா, right. so that's it. then one more is he said like Vijnana Vedanta means just know the content, okay, no need those like concepts, okay. so இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லா வந்துட்டு மாயா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு ரினன்சியேட் பண்ணிட்டு போவோம் இல்லையா, நான் வந்துட்டு சாதுவாக போறேன், ஹிமாலயாஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகாம லைக் யூ நோ த திங்ஸ் அரௌண்ட் யூ பட் யூ டோன்ட் கெட் அடிக்டட் டு இட், ஓகே. ஸோ அந்த மாதிரி மாயான்றது இருக்கும், பட் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கம்ப்ளீட்டா வந்துட்டு அதுக்கு சரண்டர் ஆகாம லைக் யூட்டிலைஸ் திஸ் பிளேஸ் டு ஸ்ப்ரெட் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஓகே. ஸோ இதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்றதுக்காக இந்த வேர்ல்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லவ், அதுக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமே தவிர லைக் நாட் டு கெட் இன்வால்வ்ட் அண்ட் like you just get lost in greed, lust, all these things, okay, right. so these are the teachings of Ramakrishna Paramahamsa, okayங்களா, right, okay. so that's it for today. so என்னெல்லாம் பார்த்தோம்,
we saw about rare earth magnets, okay, infrastructure fund, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹெட்டிங், ஓகே ரைட். அண்ட் தேர்ட் ஒன் என்னது ராமகிருஷ்ண பரமஹம்சா. ஸோ 3 திங்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.